குஜராத்தின் சூரத்தில் 37 வயது பெண் ஒருவர் தனது கணவரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பீகாரைச் சேர்ந்த இந்த தம்பதியினர் சூரத் பகுதியில் வசித்து வந்த நிலையில் மும்பையில் கூலி வேலை பார்த்து வந்த கணவர் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே வீட்டிற்கு வரும்போது பாலில் ஊக்க மருந்துகளை பயன்படுத்தி மனைவியை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகள் மற்றும் இரத்தப்போக்கு காரணமாக அந்த நரக வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க மனைவியே இந்த கொலையை செஞ்சதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. காவல் ஆய்வாளர் கூற்றுப்படி குற்றம் சாட்டப்பட்ட பெண்ணும் அவரது இறந்த கணவரும் பீகாரைச் சேர்ந்தவர்கள். கணவர் மும்பையில் கூலி தொழிலாளியை வேலை பார்த்து மாதத்திற்கு ஒரு முறை மட்டுமே சூரத்துக்கு வந்து செல்வார். விசாரணையின் போது தனது கணவர் வீடு திரும்பும் போதெல்லாம் தன்னை கொடூரமாக சித்திரவதை செய்ததாக அந்த பெண் தெரிவிச்சிருக்காங்க. பாலியல் வன்கொடுமையால் அவருக்கு கடுமையான உடல் காயங்கள், இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நரக வாழ்க்கையிலிருந்து தப்பிக்கவே தனது கணவரை கொலை செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. அந்த பெண் தனது கணவரை 2 முறை கொல்ல முயன்றிருக்காங்க. ஜனவரி 1ஆம் தேதி இரவு மஞ்சள் பாலில் எலி விஷத்தை கலந்து அவருக்கு கொடுத்திருக்காங்க. ஆனால் அது அவரை கொல்லவில்லை. பிறகு பார்த்தீங்கன்னா ஜனவரி 5ஆம் தேதி விஷம் குடித்ததால் அவரது கணவரின் உடல்நிலை ஏற்கனவே மோசமடைந்து கொண்டிருந்த போது அவரை தாக்கி கழுத்தை நெரித்து கொலையும் செஞ்சிருக்காங்க. கொலைக்கு பிறகு கணவரின் மரணத்தை ஒரு நோயினால் ஏற்பட்ட உயிரிழப்பாக மறைக்க அந்த பெண் முயன்றிருக்காங்க. ஆனால் உயிரிழந்தவரின் சகோதரர் சடலத்தை சொந்த ஊரான பீகாருக்கு எடுத்து செல்ல விரும்பிய போது அந்த பெண் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு சூரத்திலேயே அடக்கம் செய்ய வலியுறுத்தியிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையிலேயே நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனை மற்றும் போலீசார் விசாரணையில் முழு உண்மையும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.